யாத்திராகமம் 33 அதிகாரம் 14 வசனம் படியுங்கள். Exodus chapter 33 verse 16. 14. Verse 14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். And he said, my presence shall go with thee and I will give thee rest. கர்த்தர் மோசேக்கு சொன்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம். This is a wonderful promise that the Lord had given to Moses. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், my presence shall go before thee, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், and I will give thee rest. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தேவையான ரெண்டு முக்கியமான காரியங்கள். These are the two important things that is required for a child of God. ஒன்று அவருடைய சமூகம், First of all, the presence of God. இரண்டாவது இளைப்பாறுதல். Secondly, rest. இந்த சமூகமும் இளைப்பாறுதலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய காரியங்கள். The presence of God and rest, these two are intertwined with each other. எந்த தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தை கூட வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இளைப்பாறுதல் உண்டு. Every child of God who is able to preserve the presence of God in their life, definitely they have the rest given by God. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷம் முழுவதுமாக அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். Even in our life we need to make sure the presence of God is going before us every அவருடைய day. சமூகம் நமக்கு முன்பாக சென்றால் இந்த வருடம் முழுவதும் நாம் இளைப்பாறுதலாக ஜீவிக்கலாம். If the presence of God were to go before us, we can live with rest throughout this year. இந்த ஆண்டவருடைய காணப்படாத அதர்சனமான சமூகம், அவருடைய பரிசுத்த சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? If the presence of God were to go before us, what should we do on our side? நீங்கள் அந்த யாத்திராகமம் 33 அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். You can go home and read from Exodus chapter 33 from verse 1 to 13. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த 4 முக்கியமான காரியங்களை குறித்து படிக்கிறோம். There we read about the 4 important things that were done by the children of Israel. அதற்கு பிற்பாடுதான் கர்த்தர் சொல்கிறார், மோசேயை பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். Only then, looking unto Moses, the Lord says, my presence shall go before thee. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த 4 காரியங்கள் தான் என்ன? What are the 4 things that the children of Israel did? ஒன்று, first, ஜனங்கள் தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். we see that the people, they put off their ornaments. இரண்டாவது, secondly, கர்த்தரை தேடும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனார்கள். in order to seek the Lord, they went to the tabernacle. மூன்றாவது, thirdly, ஜனங்கள் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். and the people stood up near the opening of their own tents. நான்காவது, fourth, ஜனங்கள் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். and we see that the people, they worship the Lord, each man at the door of their tent. பணிந்து கொண்டார்கள், bow down. அவர்கள் தேவ ஜனங்கள் தங்களுடைய கூடார வாசல் பணிந்து கொண்டார்கள். We see that each and every person, they bowed down and worshiped God, every man in his tent door. இந்த 4 காரியங்களை செய்த பிற்பாடுதான் கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். Only after they had done these 4 things does the Lord say, my presence shall go before thee. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? First of all, what does the Lord say concerning the children of Israel? நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்கிறார். He says, you are a stiff-necked people. 33 அதிகாரம் 3 வசனம் படியுங்கள். Chapter 33 verse 3. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். For thou art a stiff-necked people, and I will not go up in the midst of thee. கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். The Lord said to them, you are a stiff-necked people. வணங்கா கழுத்துள்ள என்றால் யார்? Who are the stiff-necked ones? கீழ்ப்படியாதவர்கள், those who are disobedient, அடங்காதவர்கள், those who are not tamed, எதிர்த்து பேசுகிறவர்கள், those who rebel, இருமாப்புள்ளவர்கள், those who have a stiff-necked nature, நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், those who do not surrender themselves to the leading, துணிகரமானவர்கள், those who are presumptuous, இணங்கி போகாதவர்கள், those who are transgressors, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், those who do not surrender themselves to the word of God. stiff necked people, வணங்கா கழுத்து வந்து வணங்கி போறதில்லை, அப்படியே நேரா நிக்குது. அப்படி என்றால் stubborn nature,
பிடிவாதமான சுபாவம் உள்ளவர்கள். They have a stiff-necked nature, that is a stubborn nature. They do not surrender and they are stiff and firm in their decision. வணங்கா கழுத்துனா அந்த கழுத்து வணங்குறது இல்ல, அப்படியே ஸ்டிஃப் நெக்டா நிக்குது. அது எதை காண்பிக்கிறதுனா தான் பிடிச்ச பிடியில தங்களுடைய சுய கொள்கையில உறுதியாக சுயநீதி பிடித்தவர்களாக, பிடிவாதம் பிடித்தவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, இணங்காதவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். These are people who are stiff-necked, stubborn, not condescending and surrendering themselves to the will of God. They are full of self-righteousness and they want to perform what they think or want to achieve. இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொன்ன உடனே, when the Lord said this word, ஜனங்கள் துக்கப்பட்டு, the people heard this and mourned. தங்களுடைய ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் என்று 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். In verse 4 we see that they mourned and put off their ornaments. 4ஆம் வசனம். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவங்களை திட்டிட்டாருன்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப துக்கம் வந்துருச்சு. The people were mourning, they were full of grief because the Lord had வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் சொல்லிட்டாரே ஆண்டவர் நம்மள. Oh, the Lord had called us a stiff-necked people. நம்மள ஆண்டவர் வணங்கா கழுத்துள்ளவர்னு சொல்லிட்டாரே. The Lord had called us a stiff-necked people. அதனால ரொம்ப துக்கம். So a lot of grief because of that. ஒண்ணே ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் இருந்தார்களாம். So immediately they took off the ornaments. அடுத்து 5ஆம் வசனத்திலிருந்து படியுங்கள். Verse 5. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயிடம் சொல்லியிருந்தார். கர்த்தர் மோசேயிடம் என்ன சொல்லியிருந்தார்? You know what the Lord had told Moses? இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். These people are stiff-necked people. நான் ஒரு நிமிஷத்துல அவர்கள் நடுவில் எழும்பி அவர்களை நான் நிர்மூலம் பண்ணி விடுவேன். In a moment I will come into the midst of them and I will destroy them. ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். Therefore put off thy ornaments from off thee. அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லி இருந்தார். And then will I know what to do unto thee. This was the word that the Lord had said unto Moses. மோசே சொன்ன வார்த்தையை கேட்டு இவர்கள் இப்படி ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். As soon as they heard the word of Moses, they took off the ornaments that they were wearing. 6ஆம் வசனம் படியுங்கள். Verse 6. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். அல்லேலூயா. இதான் முதலாவது காரியம். அவர்கள் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். They put off the ornaments by Mount Horeb. இந்த ஓரேப்ன்றதுக்கு பைபிள் கன்கார்டன்ஸ்ல மீனிங் கொடுத்திருக்கிறது. There is a meaning given to Horeb in the Bible concordance. பைபிள் கன்கார்டன்ஸ்ல ஓரேப் என்றால் பாழான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. As per the Bible concordance, Horeb means something, a desolate place. இவருடைய ஜீவித்தை கெடுத்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் அந்த பாழான அந்த இடத்துல போட்டு புதைத்து போட்டார்கள். All the things that were destroying their life, they put it in that desolate place. அப்ப உங்களுடைய ஜீவியத்துல கூட உங்களை அடிமைப்படுத்துறதான காரியங்கள் என்ன என்று கண்டுபிடித்து அதை கழற்றி போடுங்கள். Even in your life you need to identify the things that are enslaving you and putting into your bondage and remove them. பொதுவாக எதுக்காக ஆபரணங்கள் போடுகிறார்கள்? Usually why do people wear ornaments? தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக. In order to beautify themselves. புறம்பான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தான் ஆபரணங்களை அணிந்து கொள்கிறார்கள். Only those who give importance to that outward adornment, they put on ornaments. அதனால ஆண்டவர் துக்கப்படுகிறார். Which is why the Lord is grieved. உன் தேவனாய கர்த்தருக்கு நீ துக்கம் உண்டாக்க கூடாது. You should not grieve the Lord thy God. நீ போட்டிருக்கிற இந்த ஆபரணங்களை கழற்றி போடு. You should put away the ornaments that you are wearing. அதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறான், புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். Which is why St. Peter says, whose adornment not being that outward adornment, பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது உங்களை அலங்கரியாமல், do not adorn yourself with gold and pearls, விலையுயர்ந்த வஸ்திரம் கூட தரிக்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. or with a costly array. 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படியுங்கள். மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கூடாது. Whose adorning, let it not be that outward adornment of plaiting of the hair and of wearing of gold or of putting on of apparel. ஏன் நம்முடைய சத்தியம் இவ்வளவு கடுமையாக நம்ம பெந்தேகோஸ்தே சபையில் இப்படி ஒரு சத்தியத்தை சொல்கிறோம், நகை போடக்கூடாது என்று? Why do we have a very strict doctrine in the
the Pentecostal church that we should not wear jewels. எல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள். These are all things that grieve God. வணங்கா கழுத்துள்ளவர்களாய் அவர்கள் இருந்தபோது ஆபரணங்களை போட்டுக் கொண்டிருந்தார்கள். Because they were stiff-necked people, or when they were stiff-necked people, they were putting on ornaments. கணவன் நல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அப்புறம் எதுக்கு மனைவி நகை போட்டுக்கணும்? The husband is saved, so why should the wife be clad with jewels? கணவன் நல்ல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ராபோஜனம் பெற்று நல்ல விசுவாசியா இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு மனைவிமார் நகை போட்டுக்கணும்? The husband is saved, he's water baptized, spirit baptized, taking part in the Lord's table. Despite that, why should the wife still wear jewels? தேவ சமூகத்தில் நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். You examine yourself in the presence of God. தெளிவாக வேதம் சொல்கிறது. The word of God is very clear. உயர்ந்த வஸ்திரமே போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. It is mentioned that you should not even wear costly array. உயர்ந்த வஸ்திரமே போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. It is mentioned that you should not wear costly garments. அப்புறம் அப்படி நீங்க வந்து பொன்னாபரணங்களை அணிந்து கொள்வது வேதத்தின்படி சரியா? So if you go on to wear jewels, is that right according to the word of God? தீமோத்தேயுல பரிசுத்த பவுல் சொல்கிறார், உயர்ந்த வஸ்திரம் போடக்கூடாதான், தகுதியான வஸ்திரம் தான் போடணுமா. In the book of Timothy, Paul says that you should not wear costly array, but rather acceptable garments. புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் படிங்கள். 1 Timothy chapter 2 verse 9 and 10. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் போதும். தகுதியான வஸ்திரம் போடணுமா? So பெந்தேகோஸ்தே விசுவாசிகளுடைய வஸ்திரம் ரொம்ப தகுதியான வஸ்திரமா இருக்க வேண்டும். The apparel of the women should be modest apparel. ஏன் இந்த புறமான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது? Why does the word of God say we should not give importance to the outward adornment? இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். Jesus Christ is an example, a role model. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். He says, I am meek and lowly. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். I am meek and lowly. என்னிடத்தில் கற்றுக்கொண்டு என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். Learn ye of me and take my yoke upon you. சிலுவையிலே தொங்குகிற காட்சியை பாருங்கள். Look at the vision of Jesus hanging on the cross. வானத்துக்கு பூமிக்கு நடுவாக இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்குகிறதான ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். Imagine and see with your eyes of understanding Jesus Christ hanging on the cross between heaven and earth. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. There was no beauty and there was no outward adornment for him. அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. Neither did he have a visage that anyone could desire. அவர் அந்த கேடடைந்தார். And he went into that kind of a trouble. விரும்பத்தக்க ரூபம் இல்லன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பார்க்கிறதுக்கு வந்து விரும்பத்தக்க கூடிய ஒரு நல்ல ஒரு ரூபம் கூட அவருக்கு இல்ல. He did not have an appearance that you can like. பொதுவா ஏன் நகையெல்லாம் போடுறாங்க தெரியுமா? You know why people wear jewels in the world? தங்களை எல்லாரும் விரும்ப வேண்டும், பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், மற்றவருடைய கவனத்தை கவர்ந்து இழுக்க வேண்டும், அந்த நோக்கத்துல தான் இந்த நகைகளை போட்டு புறமான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். With the notion of attracting others with the jewels in order to get the attention of others, they wear jewels in this world. உங்களுடைய ஆபரணங்களை நீங்கள் போட்டு உங்களை அழகுபடுத்தி புறமான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மற்றவர்களுக்கு அது இடரல் உண்டாக்கினால் உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. The word of God clearly says, if you wear outward adornments and ornaments and if you try to attract others, then that is woe unto you. நான் செய்கிறது ஏதாவது ஒன்று மற்றவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நான் செய்யாமல் இருப்பது எனக்கு நலம் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். St. Paul very clearly says, if I do anything and through that if another man is offended, let me put that away. ரோமர் 14:21 படிக்கும்போது, Romans chapter 14 verse 21, மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாயிலும் செய்கிறதும், அந்த மற்ற எதையாயிலும் செய்கிறது அந்த நகை போடுறது. வாசிங்கள் 21. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்காவது தவறுவதற்காவது பலவீனப்படுவதற்காவது ஏதுவாய் இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும். அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்து மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கினால் உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. The word of God says, if you do anything whereby your brother stumbleth, then woe unto you. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? உலகத்துக்கு இடரல்கள் வருவது அவசியம். It is impossible that offenses will come. ஆனால் எவன் மூலமாய் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. But woe unto that man through whom offenses come. யார் மூலமாய் இந்த பூமியிலே
இடரல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. Through whomever this offense comes, woe unto that person. 18:7 படியுங்கள். Matthew 18:7. இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. But woe to that man by whom the offense cometh. தகுதியான வஸ்திரத்தை அணிந்து கொள்ளாமல், not wearing modest apparel, விலையுயர்ந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு, wearing costly array, பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரித்துக் கொண்டு, outward adornment of pearls and gold, பொன்னாபரணங்களை அணிந்து நீங்கள் புறமான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், if you give importance to the outward adornment with gold ornaments, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், then you are stiff-necked people. நீங்க பழைய பெந்தேகோஸ்தே பிரமாணம் தெரிஞ்சிருக்கீங்களா? Do you know the old Pentecostal doctrines? நகை போட்டுக்கிறவங்களுக்கு ராபோஜனம் கொடுக்க மாட்டோம். There is no Lord's table for those who are having jewels. நகை போட்டுக்கிறவங்களுக்கு ராபோஜனம் கிடையாது. Those who are wearing jewels will not be given the Lord's table. இப்ப கணவன்மார் ரட்சிக்கப்பட்டிருந்தா அவங்க நகை போடாம இருந்தா தான் அவங்களுக்கு ராபோஜனம். Now when the husband is saved and only if they are not wearing ornaments will be given. ஒருவேளை கணவன்மார் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு விதிவிலக்கு. அவங்க பாவம், அவங்க சூழ்நிலை நிமித்தமாக நகை போட்டுக்கிறாங்க, அவங்க விரும்பி போறதில்லை. அப்படிப்பட்டவங்களை நாங்க விசாரிப்போம், நீங்க உங்களுடைய கணவனுடைய வற்புறுத்தலினால போட்டிருக்கீங்களா இல்லன்னா நீங்க விரும்பி போட்டிருக்கிறீங்களா? அப்ப அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு துளி கூட எங்களுக்கு ஆசை இல்லை, சமுதாயத்துல சூழ்நிலை நிமித்தமா எங்களுடைய கணவன் ரட்சிக்கப்படலை, அதனால நான் நகை போட்டிருக்கிறேன், அவங்களுக்கு நாங்க சாங்ஷன் பண்றோம். Perhaps if their husbands are not saved, then we ask them, do you have a desire to wear the jewels, and they say no, then because of that reason, because of the problem in the society, we administer the Lord's table to them. அவங்க கூட என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? But you know what should be their confession? அவங்க என்ன சொல்லணும், எங்களுடைய கணவனுடைய வற்புறுத்தலினால, எங்க சொந்தக்காரனுடைய வற்புறுத்தலினால நாங்க வேற வழி இல்லாம நாங்க போட்டிருக்கணும், ஆனா எங்களுக்கு இந்த நகை போட்டிருக்கல கொஞ்சம் கூட 100% கூட எங்களுக்கு ஆசை இல்லை, இச்சை இல்லை. அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ராபோஜனம் கொடுக்கிறோம். Because ரகசிய கிறிஸ்தவர்கள், the secret Christians who say, because of the pressure of my husband or my relatives, I am forced to wear these jewels, but I have zero interest in wearing it. When you say that, only then do we administer the Lord's table to them. குடும்பத்துல சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அதனால நாங்க ஒரு சின்ன செயின் போட்டுக்கிறேன் பிரதர் அப்படி சொல்வாங்க. They'll say, I'm wearing a small chain in order to maintain the peace in the family. So this is because of the pressure of the family. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know that we need to meet the Lord Jesus Christ as he is when he appears in mid-air. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும்போது, when Jesus appears in mid-air, நம்முடைய பரலோகத்தின் மணவாளன் இயேசு வெளிப்படும்போது, when our heavenly bridegroom Jesus appears in glory, ஆபரணங்களை போட்டுக்கொண்டு உங்களை அழகுபடுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு இடரலுக்கு ஏதுவாய் ஜீவித்துக் கொண்டு புறமான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டு நீங்கள் கர்த்தரை துக்கப்படுத்திக் கொண்டு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருந்தால் நீங்கள் போட்டுக்கிற ஆவணங்களே உங்களை கீழே இழுத்து போட்டு விடும், கர்த்தருடைய வருகையில பறந்து போக முடியாது. If you have outward adornment of gold, pearl and costly array, the adornment itself will pull you down. You will not be able to be caught up with the coming of Jesus. இந்த ஆபரணங்களே உங்களை கீழே இழுத்து போட்டு விடும். These ornaments, they will pull you down. நீங்கள் பொன்னினாலும் முத்துக்களினாலும் ஆபரணங்களாலும் உங்களை அலங்கரித்துக் கொண்டிருந்தால் இந்த சரீரம் கர்த்தருடைய வருகையில மறுரூபமாகாது. If you adorn yourselves with pearls and riches and gold, this body cannot be transformed. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? What did the Lord say? பொன்னாபரணங்களை கழற்றி போடுங்கள். You put away your ornaments. Hallelujah. புறமான அலங்கரிப்பு நமக்கு வேண்டாம் அருமையானவர்களே. Beloved, we don't need an outward adornment. வருஷத்தின் துவக்கத்தில் நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். In the beginning of the year you take a good decision. ஏன் நம்ம பொன்னாபரணங்களை நாம் வெறுக்கிறோம், வேண்டாம்னு சொல்றோம்? Why do we hate the gold ornaments and why do we want you to avoid it? ரகசியம் தெரியுமா? You know the secret. பரலோகத்துக்கு நம்ம போனா அங்க நம்ம நடக்க போறதான வீதி எப்படிப்பட்ட வீதி? பொற்தல வீதியில நடக்க போகிறோம். When we reach heaven, the road in which we are going to walk is paved with gold. வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, வீதி எல்லாம் சுத்த பொன்னாம், அங்கே பாடுவோரும் கொடாகும், அங்கே பாடுவோரும் கொடாகும், பட்டணத்து சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாம், அங்கே பாடுவோரும் கொடாகும், அங்கே பாடுவோரும் கொடாகும்.
முத்துமய மாயிலெங்கும் பட்டணமதே, முத்துமய பட்டணமதே, நமது முன்னோக்கரம் கோயிலெங்கும் பட்டணமதே, நமது முன்னோக்கரம் அமர்ந்தாரும் நாடுகின்ற பட்டணமதே, அமர்ந்தாரும் நாடுகின்ற பட்டணமதே, நமது நாகவேசு கோயிலெங்கும் நமது நாகவேசு கோயிலெங்கும் பட்டணத்து வீதியெல்லாம் சுத்தம் கொண்டாமே, பட்டணத்தை சுத்தம் கொண்டாமே, அங்கே பாடுவோம் பாடுவோம் பாடுவோம், அங்கே பாடுவோம் பாடுவோம் அந்த பட்டணத்து வீதியில பொர்த்தல வீதியில ஏசப்பாவோட கைகோத்துட்டு ஜாலியா நம்ம போறோமே, அதை நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த பூமியில அந்த பொண்ணை அந்த ரோட்ல போட்டிருக்க அந்த பொண்ணை எடுத்து சுரண்டி இப்படி காதுல விட்டா வைப்பாங்களா? அந்த மாதிரி தான் நீங்க என்ன இருக்கிறீங்க, புரியுதா? அங்க பட்டணத்து வீதியெல்லாம் பொன்னால இருக்க போகுது, அந்த தர ரோடெல்லாம் பொண்ணா இருக்க போகுது. அப்ப இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? அந்த ரோட்ல இருக்கிற அத சுரண்டி அதை அந்த காதுல இங்க இப்படி ஒட்ட வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த அந்த தாரெல்லாம் கொஞ்சம் எடுத்து அப்படி உருட்டி செயின் மாதிரி போட்டுக்கிறோம். இதுதான் இங்க நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது எவ்வளவு ஒரு அருவருப்பான காரியம் பாருங்கள். சத்தியம் புரிஞ்சுச்சா? சத்தியம் புரிஞ்சுச்சா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பொர்த்தல வீதியில போய் கோடா கோடி யுக யுகமாய் அவரோட போய் நாம் ஆளுகை செய்ய போகிறோம். We are going to rule with the Lord Jesus Christ on the gold paved roads for eternity. இந்த சரீரம் மருந்துனால கரைபடக்கூடாது. This body should not be defiled with medicine. இந்த சரீரம் நகையினால கரைபடக்கூடாது. This body should not be defiled with jewels. இந்த சரீரம் மாம்ச இச்சையினால கரைபடக்கூடாது. This body should not be defiled with carnal lust. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். This body is the temple of the living God. இந்த சரீரம் இயேசுவின் இரத்தத்தினால விலக்கரேத்து கொள்ளப்பட்ட சரீரம். And it is a body that has been bought with the price of the blood of Jesus. பொன்னாபரணங்களை அணிந்து இந்த சரீரத்தை கரைப்படுத்தாதே, நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். Do not defile this body with gold ornaments. You are a stiff-necked people. கர்த்தர் மோசேட்ட என்ன சொன்னார்? You know what the Lord told Moses? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல், நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். Looking at the children of Israel, you say, you put away your gold ornaments. அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன். Then I will know what to do with you. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். So the children of Israel, they stripped them of their ornaments near Mount Horeb. பாழான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Mount Horeb is a desolate place. பாழான இடத்திலே உங்களுடைய ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். You put away your ornaments in that desolate place. இனி உன்னுடைய ஜீவிதத்திலே பாழாக்குதல் நடைபெற வேண்டாம். No more desolation will happen in your family. அப்ப முதலாவது கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்றால், first of all, for the Lord's presence to go before us, நாம் அவரை துக்கப்படுத்த கூடாது, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்க கூடாது. ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், புறமான அலங்கரிப்பு வேண்டாம் என்று சொல்லுங்கள். We should not grieve the Lord, we should not be stiff-necked, and we should not have outward adornment. உன்னை அடிமைப்படுத்துகிற காரியம் எதுவா இருந்தாலும் சரி, அதை கழற்றி போடு. Whatever be the thing that you are under bondage, you put that away. ஆண்களுக்கு என்ன ஆபரணம்? What is the ornament for the gents? நல்ல ஒரு மீசை. That is the mustache. பிரதர் எதுனாலும் சொல்லுங்க பிரதர், இந்த மீசை மட்டும் எடுன்னு சொல்லிடாதீங்க. Brother, you can say anything, but please don't ask us to remove this mustache. உன்னுடைய ஆபரணம் அந்த மீசை, அதை முதல்ல எடு. Your ornament is that mustache, you have to remove it. உங்களால எடுக்க முடியலனா அப்ப அது உங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறதுதான் அர்த்தம். If you are not able to do that, then understand that you are under the bondage of that. உங்களால ஒரு காரியத்தை விட முடியலனா அது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று அர்த்தம். If you are not able to forsake something, that means that particular thing is brought you under bondage. பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? You know what Saint Paul says? நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். I will not be brought under the power of any. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. I have authority to enjoy all things. ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். But I will not be brought under the power of anything. டை அடிச்சுக்கிறது, மீசை வச்சுக்கிறது, ஸ்னோ போட்டுக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, அப்புறம் புறமான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இந்த உடம்பெல்லாம் தெரியுற மாதிரி இந்த அளவுக்கு இப்படி சட்டை போட்டுக்கிறது, இப்படிலாம் ரொம்ப கேவலமான நிலவரத்தில் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே மார்க்கம் போய்விட்டது. Today the Pentecostal fellowship has gone into a very pathetic condition where people are having dye and they are giving importance to outward adornment. அந்த காலத்துல எப்படி தெரியுமா?
You know how it would be in the law. விசுவாசியே தங்களுடைய உடம்பு தெரியாம Dress போட்டுட்டு வருவாங்க. The believers would wear dress which would not let their body show outside. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான பிரதிஷ்டையில் ஆரம்பித்த ஊழியம். This is a ministry that been started with that kind of a godly consecration. இன்னைக்கு மாடர்ன் பெண்டிகாஸ்ட் ஆயிடுச்சு. Today it's become a modern Pentecostal church. பிரமாண அலங்கரிப்பு இருந்தால் நீங்கள் வணங்கா கழுத்தில் ஜனங்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லாது. If you have an outward adornment, you are a stiff-necked people, you will not have the presence of God to go before you. கர்த்தரை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள். You are grieving the Lord. நீங்கள் ஓரை மலையருகே வந்து உங்களுடைய ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். Come to Mount Horeb and put away your ornaments. Hallelujah. வசனத்தை கேட்டு உங்களால ஒப்பு கொடுக்க முடியலனா உங்களுக்கு கிருபை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். If you have heard the word of God, if you are not able to surrender, that means you have less of grace. சத்தியத்தோட சேர்த்து கிருபை அனுப்புகிறார். The Lord is able to send grace along with the truth. சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும்போது, and when the truth is revealed to you, ஆண்டவரே என்னால ஜீவிக்க முடியலையே, என்னால அதை வெறுக்க முடியலையே, இதை விட்டுவிட முடியலையே, கிருபை கேளுங்க, கர்த்தர் தருவார். அதை விட்டுருங்க. Say unto the Lord, Lord, I don't have the power to put away these things. I'm still under the bondage of these things. The Lord will give you the grace, and that grace will set you free. எல்லாரும் ஓரை மலையருகே வாருங்கள். Let us all come to Mount Horeb. ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். And put away our gold ornaments. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். And the Lord will say unto you, my presence shall go before thee. இளைப்பாறுதல் தருவேன். And I will give you rest. Hallelujah. இரண்டாவது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? Secondly, you know what the people did. கர்த்தரை தேடும்படிக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனார்கள். They went to seek the Lord in the tabernacle. 7ஆம் வசனம் படிங்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து, மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். கர்த்தரை தேடும்படிக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். They went everyone to the tabernacle in order to seek the Lord. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டுமா? Do you want the presence of God to go before you? கர்த்தரை தேடுகிற மனுஷனாய் இருக்க வேண்டும். You should be a man who seeks the Lord. நீ பாளையத்துக்கு புறம்பே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போக வேண்டும். You should go to the tabernacle which is without the camp. எதற்காக கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார் தெரியுமா? You know why the Lord asked him to pitch the tabernacle? யாத்திராகமம் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். When you read the book of Exodus, நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக, so that I can come and dwell in the midst of you, பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக, create a holy abode for me. 25:8 படியுங்கள். Chapter 25 verse 8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென். கர்த்தர் நம்முடைய நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். The Lord desires to dwell in the midst of us. ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து கர்த்தர் கேருபீன்களின் மத்தியில வந்து வாசம் பண்ணுகிறார். The Lord is dwelling in the midst of the cherubims. அங்கே நீ வந்து கர்த்தரை தேட வேண்டும். You need to come and seek the Lord there. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ, where the Lord dwells, அங்கே வந்து நீ அவரை தேட வேண்டும். You need to seek the Lord. ஒரு விதத்தில் கர்த்தருடைய சபை என்பது ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லலாம். You can say that the church of God is the tabernacle. இங்கே வந்து நீ கர்த்தரை சரியாக வந்து தேட வேண்டும். You have to come here and seek the Lord with a true heart. பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? You know what Saint Paul says? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, as some are putting away the gathering together of the church. நீ ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து கர்த்தரை தேட வேண்டிய நேரம் தேடணும். At the time that you have to come and seek the Lord in the tabernacle, you have to do that. எபிரேயர் 10:25 படிக்கும்போது, when you read Hebrews chapter 10 verse 25, 10ஆம் அதிகாரம் 24-25 படியுங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எதற்காக சபை கூடி வருகிறோம்? Why do we assemble together as a church? எதற்காக நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர வேண்டும்? Why should you come to the tabernacle? அங்கேதான் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படுகிறோம். That is where we are edified for good works. சில சொல்லுவாங்க, நாங்க வீட்டிலே இருந்து ஜெபிச்சுக்கிறோம் பிரதர், நாங்க வீட்டிலே இருந்து நல்லா போராடி ஜெபிக்கிறோம். அப்படி டயலாக் விட்டு எங்களை ஏமாந்து போயிடாதீங்க. Some people will say we will sit at home and pray very well. Please don't cheat yourself by giving such words. அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி நீங்கள் ஒருவரை ஒருவர் கவனிக்கிற இடம்தான் சபை கூடி வருதல். Not forsaking the assembling of yourselves together as the manner of some is, but exhorting one another. ஆண்டவருடைய வார்த்தைகளை ஊழியக்காரங்க சொல்லும்போது உங்களுடைய உள்ளங்கள் தேவ அன்பினால ஏவப்பட்டு கொழுந்து விட்டு எரிகிறது. When the ministers of God they preach the word of God, then your hearts are kindled with the fire of God. சத்தியத்தை உங்களுக்கு சொல்லும்போது நற்கிரியையில் செய்ய வேண்டும் என்று ஏவப்படுகிறீர்கள். When we speak the truth to you, then you are
edified to do good works. ஒன்று அன்புக்கு ஏவப்படுகிறீர்கள், இரண்டாவது நற்கிரியைக்கு ஏவப்படுகிறீர்கள். You are exhorted for love and for good works. அதற்காக தான் சபை கூடி வருதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். That is why the Lord has ordained the assembling of the church. சிலர் இதை விட்டு விடுகிறார்கள். But some have forsaken this. பரிசுத்தவாங்க பாருங்க, புதன்கிழமை காலையில உபவாச ஜெபம், சனிக்கிழமை காலையில உபவாச ஜெபம் வச்சிருக்காங்க. Sons of God have ordained fasting prayer on Wednesday morning and Saturday morning. ஒரு பைபிள் ஸ்டடி வச்சிருக்காங்க, ஒரு காத்திருப்பு வச்சிருக்காங்க. There is a Bible study and a tarrying meeting. சனிக்கிழமை முழு இரவும் ஜெபம் வச்சிருக்காங்க. And all through the Saturday night we have a prayer. இது போக மாசத்துல ஒரு நாள் ஆல் நைட் பிரேயர் வைக்கிறோம். In addition to this we have all night prayer once a month. dawn praising வைக்கிறோம். We have a dawn praising. இந்த சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் இன்னும் கர்த்தரை சரியாக தேடவில்லை. If you forsake the gathering together of the assembly of the church, then you have not sought the presence of God. கர்த்தரை தேடுகிற யாவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனார்கள். Those that sought the Lord, they went to the tabernacle. நீ சபை கூடி வருதலை விட்டுவிட்டால் கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லாது. If you forsake the gathering together of the church, then the presence of the Lord will not be with you. ஒரு விசுவாசி என்ன சாட்சி சொன்னாங்க தெரியுமா? You know what was the testimony of a particular believer? என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல, என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது கர்த்தர் அந்த பைபிள் ஸ்டடிக்கு நான் போனா கரெக்டா ஆண்டவர் என்னோட பேசுவாரு. அது மாதிரி காத்துப்படுத்து போகும்போது கர்த்தர் என்னோட பேசுவாரு. என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் பேசுறாரு. அதனால ஒவ்வொரு கூட்டங்களும் போகும்போது கர்த்தருடைய சமூகத்துல நான் நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் எனக்கு பரிகாரம் கிடைக்கிறது. Particular believer said, in my family life, on my business, in the life of my children, whenever I face any turmoils or a problem, whenever I go to the Bible study or the tarrying meeting or in any particular meeting, the Lord gives me a word, and that word would be able to comfort me and console me. அதுதான் உண்மையான விசுவாசிக்கு அடையாளம். That is the identity of a true believer. நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு வரும்போது, when you come for any meeting, நீங்க ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு ஜெபத்துக்கு வரும்போது, or when you come for any important prayer, பரிசுத்தவான்கள் வைச்ச இந்த சபை கூடி வருதலை நீங்க ஒழுங்கா கலந்து கொள்ளும்போது, when you participate in the gathering together of the church, கண்டிப்பாய் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த சொல்யூஷன், ஒரு தீர்வு உங்களுக்கு சொல்லுவார். then the Lord will give you an excellent solution to your problem. நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டீர்கள். You will not go to the right or the left. உங்களுடைய வாழ்க்கை தேவ சித்தத்தின் மத்தியில் இருக்கும். Your life will be centered in the will of God. நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தத்தின்படியே பரம கானானை நோக்கி போய் சேருவீர்கள். And you will reach eternal Canaan in the will of God and in the path that the Lord has kept for you. அவர்களை எந்த பிசாசும் வழி தப்பி போக வைக்க விட முடியாது. No Satan can come and offend them or cause them to be led astray. எந்த துஷ்ட மனுஷர்களும் அவளை வழி தப்பி போக விட முடியாது. No evil man can lead them astray. அதனால்தான் சபை கூடி வருதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Which is why we need to give a lot of emphasis and importance to the gathering together of the church. யாவரும், those who seek the Lord, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனார்கள். they came to the tabernacle. ஹல்லேலூயா. ஜனங்கள் செஞ்ச காரியங்களை பாருங்க. ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். The people put off their ornaments. கர்த்தரை தேடும்படிக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனார்கள். And they went to the tabernacle in order to seek the Lord. கர்த்தரை நாம் இந்த இடத்துல நியாயமாய் தேட வேண்டும். We need to seek the Lord in the right way this year. அதிகாலையில தேட வேண்டும். Seek him early in the morning. எத்தனை பேர் வீட்ல 4 மணி பிரேசிங் நடக்குது? How many of you have 4 o'clock praising? 4 மணி பிரேசிங் எங்க வீட்ல நடக்கலன்றவங்க கை தூக்குங்க. பாருங்க, எல்லாத்துக்கும் கை தூக்குற ஆள் இருக்காங்க. People to raise hands for everything. 4 மணிக்கு எந்திரிச்சு கர்த்தரை நீ தேடி பார், உன் கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். You wake up at 4 a.m. and you try seeking the Lord, then the presence of God will go before you on that day. முழு இருதயத்தோடு தேடுங்கள். Seek the Lord with a whole heart. இருதயத்தை நேராக்கி தேடுங்கள். Make your heart straight and seek the Lord. முழு மனதோடு தேடுங்கள். Seek the Lord with all your mind. கருத்தோடு தேடுங்கள். Seek the Lord with meaning. ஆவியோடு தேடுங்கள். Seek him with spirit. கண்ணீரோடு அழுகையோடு தேடுங்கள். With tears and mourning and grief you seek the Lord. உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து தேடுங்கள். Wait in the presence of God with fasting and seek the Lord. இல்ல பிரதர், நாங்க அப்படி நியாயமாலாம் தேட முடியாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்க வருவோம், சோ பேருக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருவோம் அப்படி நீங்க போனீங்கன்னா, but if you say, brother, we can't do all that, we can only come for name's sake on Sunday morning, spend some time in the presence of God and go, if you say that, உங்களுக்குன்னு பைபிள்ல ஒரு வசனம் எழுதிருக்கு. there is a verse for you in the word of God. நீங்க நியாயமா ஆண்டவரை தேட மாட்டேன், இல்ல நான் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பேருக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு போவேன், மற்றபடி நான் எந்த கூட்டத்துக்கு ஜெபத்துக்கு வர மாட்டேன், நான் நியாயமா ஆண்டவரை என்னால தேட முடியாது
அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குன்னே பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. If you say, I can't seek the Lord with a true heart, I can't properly come and seek the Lord, there is a verse written for you, the word of God. வசனத்தை படிங்க. 1 நாளாகமம் 15:13. First Chronicles chapter 15 verse 13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். வசனத்தை கையில் எடுத்து படிங்க. இந்த மாதிரி வசனம் எல்லாம் படிக்க மாட்டீங்க. கர்த்தருனை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பூமியில் சகல ஜாதியில் உன்னை மேன்மையாக வைப்பேன். இப்படியே வாக்குத்தத்தமா படிச்சு 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 நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அது சரியில்லை. இந்த வசனத்தை படிங்க. எல்லாரும் கையில் எடுங்க. 1 நாளாகமம் 15:13 படிங்க. கர்த்தரை நியாயமாய் தேடாதே போனபடியினால், எல்லாரும் சொல்லுங்க, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாதே போனபடியினால் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். ஊழியக்காரன் கொடுக்கிற அடி இல்லது. This is not a breach by the servant of God. யார் கொடுக்கிற அடி? Who is doing this? யார் கொடுக்கிற அடி? கர்த்தர் கொடுக்கிற அடி. It is the breach of the Lord. எனக்கு பைபிள் ஸ்டடிலாம் வர முடியாது பிரதர். I can't come for the Bible study. காத்திருப்பதுக்குலாம் வர முடியாது. I can't come for the tarrying meeting. சனிக்கிழமை நைட் ஜெபத்துக்குலாம் வர முடியாது. I can't come for Saturday night. நீங்க ஆல் நைட் பிரேயர் வைக்கிறீங்க, அதுக்குள்ள என்னால வர முடியாது. I can't come for the all night prayer. மாசத்துல ஒரு நாள் டான் பிரேசிங் வைக்கிறீங்க, அதுக்குள்ள வர முடியாது. You have a dawn praising once a month. I can't come for that. ஆவியானோட ஏவுதலின்படி தேவ சமூகத்துல காத்திருந்து மணிக்கணக்கா ஜெபிச்சு உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை தூதுகளை கொடுக்கிற அந்த தேவ சமூகத்தை நீங்க கனவீனம் பண்ணிட்டு உங்க வேலை உலகம் காரியம் படிப்புன்னு இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தரை நியாயமாய் தேடாம போறீங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் நியாயமாய் தேடினபடினால்தான் கர்த்தருடைய சமூகம் அவளுக்கு முன்பாக சென்றது. நீங்கள் அப்படி தேடாம போனீங்கன்னா, கர்த்தரை நியாயமாய் தேடாதே போனபடினால் கர்த்தர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். ஒரு மனுஷன் அடிச்சாலே தாங்க மாட்டீங்க, ஆண்டவர் அடிச்சா தாங்குவீங்களா? ஆண்டவர் அடிக்கிற அடினாலதான் இன்னைக்கு விசுவாசி வீடுகள்ல கடன், வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், சாபம், வியாதி, படுக்கையில வியாதி, மன உளைச்சல், கணவன் மனைவிக்குள்ள சமாதான கேடுகள், பிள்ளைகளுக்குள்ள சண்டை சச்சரவு. இன்னும் நல்லா சொல்ல போனா பிள்ளைகள் மக்கு பிள்ளைகளா இருக்குது. பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன் பந்தேகோஸ்தே விசுவாசி வீடுல இவ்வளவு பிரச்சனைகள்? உலகத்தார் குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கலாம், பிசாசு அவங்க வீட்டில் இருக்கிறான். ஆண்டோடைய பிள்ளைகள் வீட்டில் ஏன் இவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஏன் பிள்ளைகள் அடங்க மாட்டேங்குது? ஏன் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்குது? ஏன் பிள்ளைகளுடைய கல்யாண காரியம் நடக்காம இருக்குது? ஏன் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை? ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு துன்மார்க்கமா இருக்கிறாங்க? ஏன் இன்னும் உங்க குடும்பத்தில் சாபம் இருக்குது? ஏன் நைட்டு படுத்தா உங்களால தூங்க முடியல? ஏன் தீராத வியாதி? ஏன் சாபம்? ஏன் மன உளைச்சல்? நேற்று சாயங்காலம் ஒரு விசுவாசி சொன்னார், பிரதர், நான் வெளியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறேன், எனக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமா பயமும் கலக்கமும் சஞ்சலமும் ஒரே திகிலா இருக்கு பிரதர், ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க. என்னன்னு கேட்டா எந்த ஜபத்துக்குமே வரதில்லையா, எந்த கூட்டத்துக்கும் வரதில்லையா. கர்த்தரை நியாயமாய் தேடாதே போனால் கர்த்தர் அடிவிழப்படுவார். இந்த வாலிபைங்க கூட பாருங்க, கூட்டங்களுக்கு சரியா வரதில்லை. அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் கர்த்தர் நியாயமாய் தான் தீர்ப்பு செய்வார். அதனால நல்லா விளங்கிக்கங்க. இந்த வருஷ துவக்கத்துல நீங்க நல்ல கர்த்தரை நியாயமா தேடி தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நியாயமாய் தேடாதே போனால் கர்த்தர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணுவார். கர்த்தர் அடி கொடுத்தா தாங்க முடியுமா? முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. தேவனிடத்திலிருந்து அடி வாங்காம இருக்கணும்னா இந்த வருஷத்துல நியாயமாய் தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனது போல கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை உண்மையாய் தேடுங்கள். Come to the presence of God and seek Him in due order, so that the Lord do not put a breach upon you like He did upon the children of Israel. மூன்றாவது, ஜனங்கள் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். The people rose, each and every one of them, and stood at the door of the tent. யாத்திராகமம் 33 அதிகாரம் 8 வசனம் படிக்கும்போது 33 verse 8.
மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். All the people, they saw the cloud standing near the door of the tabernacle. எல்லா ஜனங்களும் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். Each and every person is standing at the tent door. மோசே கூடாரத்துக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கும்போது Moses entered into the tabernacle. மேகஸ்தம்பம் இறங்கினது. And the cloudy pillar அந்த descended. மேகஸ்தம்பம் கூடார வாசல்ல வந்து நின்றதாம். And stood at the door of the tabernacle. இப்ப ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் கூடார வாசல்ல நின்னு பார்க்கிறார்கள். People are standing at the door of their tents. ஓ, மேகஸ்தம்பம் அந்த கூடார வாசல்ல நிக்கிறதை கண்டார்கள். And the cloudy pillar standing at the door of the tabernacle. அங்கே கர்த்தர் மோசேயோடே பேசினார். And there the Lord talked with Moses. அங்கே கர்த்தர் மோசேயோடே பேசினார். The Lord talked with Moses. அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் இந்த மேக ஸ்தம்பத்தின் மூலம் உன்னை நடத்த விரும்புகிறார். Throughout this year the Lord wants to lead you with a pillar of cloud. அந்த மேக ஸ்தம்பம் என்பது எதை காண்பிக்கிறது? You know what the pillar of cloud shows? அதுதான் நடத்திப்பை காண்பிக்கிறது. That shows the leading of தேவ God. நடத்திப்பை காண்பிக்கிறது. It shows the leading of God. பரிசுத்தவான்கள் மூலம் கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார். The Lord wants to lead you with the help of the servants of God. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலமாய் பேசினார். Lord talked through his servant Moses. எப்படி பேசினாரா? You know how he 11 spoke? வசனத்தில் படிக்கும் ஒரு சிநேகிதனோடே பேசுறது போல பேசினார். In verse 10 we see that he talked with, in verse 11 we see that he talked as if he would talk with a friend. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் முகமுகமாய் பேசினார். The Lord spake unto Moses face to face as a man would speak to his friend. நீங்கள் உங்களுடைய கூடார வாசல்ல நின்று பாருங்கள். You stand at the door of your tent and observe. கூடார வாழ்க்கை விசுவாச ஜீவியம். The tent, it shows a life of நீ faith. விசுவாச ஜீவியம் செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தால், If you're a man who lives by faith, நீ அந்த கூடார வாசல்ல நின்று அந்த மோசேயை பார். then you can stand at the door of your tabernacle and see Moses. அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில், When he entered into the இதோ tabernacle, ஒரு மேக ஸ்தம்பம் அந்த கூடார வாசல்ல வந்து இறங்குகிறது. behold, a cloudy pillar came and அங்கே descended with the கர்த்தர் door. மோசேயோடு கூட பேசினார். And there we see that the Lord talked to Moses. முகமுகமாய் பேசினார். He spoke to him face to ஒரு face. சிநேகிதனோடு பேசுறது போல பேசினார். He spoke as if he would talk to a friend. ஆம், கர்த்தர் இந்த வருஷத்துல கர்த்தர் தம்முடைய ஊழியக்கால் மூலமாய் பேசுவார். This year the Lord will speak to you through the servants of God. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? You know what they did? அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைகிறார்கள். They fell at his feet and they received instruction from him. அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணங்கள் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். The Lord is revealing the fiery commandments through Moses. உபாகம புத்தகத்தில் வாசிக்கும்போது In the book of Deuteronomy, 33ஆம் அதிகாரம் chapter 33, 2 வசனம். verse 2. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. பரிசுத்தவான்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்தில் இருந்து புறப்படுகிறது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். All his saints of God are in his right hand. ஆமென். அவர்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைகிறார்கள். And they sat on his feet and everyone received the words of God. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஊழியக்காரங்க வந்து ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ பேசிட்டு போறாங்க. அப்படி அல்ல. தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிச்சு போதனை அடைந்து அக்கினிமயமான பிரமாணங்களை ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஒரு பைபிள் ஸ்டடியா இருந்தாலும் சரி, ஒரு ஜெபம் நடத்துறதா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து போதனை அடைந்துதான் உங்களுக்கு நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம். Perhaps you think that the servants of God are speaking out of their own wisdom and knowledge, but it's not so. We sit at the feet of Jesus and receive instruction from him and preach that to you. மேக ஸ்தம்பத்தினால் இந்த வருடம் முழுவதும் நடத்தப்பட வேண்டும். You should be led by the pillar of cloud for this year. தேவ நடத்திப்புக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். You need to surrender yourself to the leading of God. மோசே போன்ற தேவனுடைய ஊழியர்களை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் நமக்கு சபையின் ஸ்தானாபதிகளாய் வைத்திருக்கிறார். In the New Testament the Lord has kept servants of God just like Moses as the leaders of the church. நீங்கள் எழுந்திருந்து உங்களுடைய கூடார வாசலில் நின்று கொண்டு அந்த மேக ஸ்தம்பத்தை பாருங்கள்.
You rise up, go to the door of the tent and see and observe that cloud of fire. கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிற அந்த மோசேயை பாருங்கள். You observe Moses speaking with the Lord. உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற அந்த நடத்திப்புக்காரரை பாருங்கள். Look at the servants of God who are making intercession for your soul. அவருடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படியுங்கள். Submit yourself to their leading. அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். Submit yourselves to their counsel. அவருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். You give ear to their words. அவள் துக்கத்தோட அல்ல, not with grief. அவள் சந்தோஷத்தோட செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். You submit yourselves under their leading so that they can do it with joy. Hallelujah. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள், அந்த மேகஸ்தம்பத்தை பார்த்தார்கள். Each of them they stood at the door of their tent and they were able to observe that pillar of cloud. மோசேயின் மூலம் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். And they gave heed to the word that the Lord spoke through Moses. ஆயினால் தான் கர்த்தருடைய சமூகம் அவளுக்கு முன்பாக சென்றது. Which is why the presence of God went before them. கர்த்தர் அவளுக்கு இளைப்பாறுதல் தந்தார். And the Lord gave them rest. ஆமென். அடுத்து நான்காவது, fourthly, அவர்கள் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். Each of them they rose up and they bowed down and worshipped at the door of their tabernacle. 10வது வசனம் படிங்கள். Verse 10. ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். தங்கள் கூடார வாசலிலே அவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். And all the people rose up and worshipped, every man in his door, tent door. நீங்களும் நானும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். You and I should worship and bow down before the Lord throughout this year. பயபக்தியோடு கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். We need to worship the Lord with fear and trembling. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே மோசே எப்படி பணிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Exodus chapter 34 we see how the Lord worshipped and bowed down before the Lord. 34:8 படிங்கள். 34:8. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு மோசே தீவிரமாக பணிந்து கொண்டான். And Moses made haste and bowed his head toward the earth and worshipped. தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். He bowed his head to the earth and worshipped the Lord. அது எதை காண்பிக்கிறது? You know what that shows? நீங்களும் நானும் நாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் வெறுமையாக்கி நம்மை தாழ்த்தி பணிந்து கொள்ள வேண்டும். You and I should come to a conclusion, say unto the Lord, Lord, I am nothing. Empty yourself and humble yourself before God. பயபக்தியோடு கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். We need to worship the Lord with fear and trembling. தாழ்த்தி முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொள்ளுங்கள். Humble yourself, be on your knees and worship the Lord. நாம் ஏன் அவரை பணிந்து கொள்ள வேண்டும்? You know why we should worship the Lord? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். Does anyone have an answer to this? சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பிரைஸ் தரேன். I will give you a prize for that. நாம் ஏன் அவரை பணிந்து கொள்ள வேண்டும்? Why should we worship the Lord? யார் சொல்றீங்களோ உங்களுக்கு ஒரு பிரைஸ். நாம் ஏன் அவரை பணிந்து கொள்ள வேண்டும்? Why should we worship the Lord? ஒரே பதில். One answer. We are created for worship. He is great. We are created for worship. We are created for worship him. நாம் அவரை துதிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆயினால் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். குட் ரெவலேஷன். அப்புறம் 5 எழுத்து தான். 5 எழுத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் தரேன். அவர் நம்முடைய ஆண்டவர். He is our Lord. அதனால் நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். Which is why we should worship him. சங்கீதம் 45:11 படியுங்கள். Psalm 45 verse 15. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். அவர் உன் ஆண்டவர். He is your Lord. ஆகையால் அவரை பணிந்து கொள். So worship him. சொல்லுங்கள், அவரின் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, அவரின் ஆண்டவர். அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், தன்னுடைய வார்த்தையினாலே முழு உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன், என்னை தாயின் கற்பத்தில் இருந்து என்னை உருவாக்கின கர்த்தர். தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னே என்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. என்னை ஆட்கொண்டவரும் என்னை சேவித்தவருமாகிய என் ராஜாதி ராஜா அவரை ஆண்டவர். He is my Lord. He is the Lord who created the heaven and the earth and all the things that we see. So he is my Lord and I will worship him. ஒரு காலத்திலே எத்தனையோ வல்லமைகள் உன்னை ஆண்டு கொண்டிருந்தது. In the days past there were many powers that were ruling over you. பாவம் ஒரு ஆண்டவனாய் இருந்து உன்னை ஆண்டு கொண்டிருந்தது. Sin was a lord.
சாபம் ஒரு ஆண்டவனாயிருந்து உன்னை ஆண்டு கொண்டிருந்தது. Curse was the Lord. வியாதி ஒரு ஆண்டவனாயிருந்து உன்னை ஆண்டு கொண்டிருந்தது. Sickness was the Lord. மரண பயம் உன்னை ஆண்டு கொண்டிருந்தது. Fear of death was ruling over you. பிசாசு உன்னை ஆண்டு கொண்டிருந்தான். Satan was ruling over இந்த you. உலகம் உன்னை ஆண்டு கொண்டிருந்தது. This world was ruling over you. பாதாளத்தின் வல்லமை உன்னை ஆண்டு கொண்டிருந்தது. The powers of hell were ruling over you. பல பொல்லாத மனிதர்கள் உன்னை ஆண்டு கொண்டிருந்தார்கள். Evil men were ruling over you. இப்பொழுது உனக்கு அவர்தான் ஆண்டவர். But now the Lord, he is your Lord. உன்னை சிருஷ்டித்தவரும், the one who's created you, உன்னை உருவாக்கினவரும், the one who's formed you, உன்னை பேர் சொல்லி அழைத்தவரும், the one who's called you by name, உன்னை தெரிந்து கொண்டவரும், the one who's chosen you, உன்னுடைய கரம் பிடித்தவரும், the one who's taken hold of your hand, கைவிடாதவரும், he will not forsake you, உனக்கு உதவி செய்த எபனேசரும், the Ebenezer who has led you thus far, இப்போது உன்னோடு இருக்கிற இம்மானுவேலும், Emmanuel who is with you now, மேலும் உன்னை ஜெயமாய் நடத்த போற யெகோவா இரே, and Jehovah Jireh who's going to lead you. இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், he was, is and is to come, மீண்டும் மீண்டும் மாறாதவர், unchanging yesterday, today, அவரே உன் ஆண்டவர், he is your Lord. ஆயினால் அவரை பணிந்துகள். So you bow down and worship him. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் கொட்டி, அந்த இயேசுவே ஆண்டவர். இனி உன்னை பாவம் ஆண்டு கொள்ள வேண்டாம். Sin should not rule over you any further. எந்த சாபத்தின் வல்லமையும் உன்னை ஆண்டு கொள்ள வேண்டாம். The power of curse should not rule over you. இனி எந்த பலவீனமும் உன்னை ஆண்டு கொள்ள வேண்டாம். No weakness should rule over you. இனி எந்த வியாதியும் உன்னை ஆண்டு கொள்ள வேண்டாம். No sickness should rule over you any further. எந்த மரணமும் உன்னை ஆண்டு கொள்ள வேண்டாம். No death can rule over you. மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை கர்த்தர் கல்வாரியில் அழித்து போட்டார். இனி பிசாசு உன்னை ஆண்டு கொள்ள வேண்டாம். The Lord has destroyed the ruler of death on the cross, so Satan cannot rule you any further. பாதாளத்தின் வல்லமை உன்னை ஆண்டு கொள்ள வேண்டாம். The power of hell cannot rule over you. இந்த உலகம் உன்னை ஆண்டு கொள்ள வேண்டாம். This world cannot rule over you. எந்த மனுஷனும் உன்னை ஆண்டு கொள்ள வேண்டாம். No man should rule over you. கர்த்தரே உன்னுடைய ஆண்டவர். The Lord, he is your Lord. நீ அவரை பணிந்துகொள். You bow down and worship him. ஜனங்கள் தங்கள் கூடார வாசலிலே எழுந்து நின்று அவரை பணிந்து கொண்டார்கள். The children of Israel, they stood at the door of the tent and worshipped the Lord. அவரை பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? You know why they should worship him? அவர்தான் உன்னை ஆட்கொண்ட மகா தெய்வம். He is the Lord who had created you. அவர்தான் சர்வ சிருஷ்டிகர். He is the creator of the ends of the அவர்தான் world. அண்ட சராசரங்களை வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். With his word he created every single thing that is அவர்தான் being. நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. And he is the
eternal God who rules forever and ever. அவருக்கு முன்பாக பயபக்தியோடு பணிந்து கொள்ளுங்கள். Oh, let us worship him with true reverence. தரை மட்டும் பணிந்து குனிந்து பணிந்து கொள்ளுங்கள். Let us bow down to the earth and worship him. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். Let us come and bow down with our knees to the Lord who has created us. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் வாருங்கள். Oh, come, let us bow down and worship the Lord God who has created us. உங்களுடைய கூடார வாசலில் எழுந்திருந்து நீங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். Rise up at the door of your tent and worship the Lord there. காலையிலும் சாயங்காலமும் பிள்ளைகள் குடும்பமாக உட்கார்ந்திருந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பணிந்து கொண்டு குடும்ப ஜெபம் செய்யுங்கள். Morning and evening, in the night you have your family prayer along with all the family, even your children, and worship the Lord. எத்தனை வீடுகளில் குடும்ப ஜெபம் நடக்கிறது? How many families have family prayer? குடும்பமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பணிந்து கொள்ளுங்கள். அவர்தான் உங்கள் ஆண்டவர். As a family together you have to worship the Lord because he is the Lord who created you. தேடும்படிக்கு தேவ சமூகத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எல்லா கூட்டங்கள் ஜெபங்களுக்கு சரியாக வாருங்கள். Come to the presence of God, come to all the meetings so that you can worship the Lord and bow down in his presence. உங்கள் கூடார வாசலில் நின்று பாருங்கள், அங்க ஒரு மோசையை காண்கிறீர்கள். அங்கு மேக ஸ்தம்பம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த வார்த்தையை கேளுங்கள். From your tent door you are able to see the Lord communing with Moses. From your tent door you are able to see the pillar of cloud. அடிமைப்படுத்தியிருக்கிறதான ஆபரணங்களை வஸ்துக்கை களைத்து போடுங்கள். ஓரே மலை அருகே கழற்றி போடுங்கள். Put away all the ornaments that you are wearing near Mount Horeb. இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்யும்போது, when you do these 4 things, மோசே ஆண்டவர்ட்ட 2 காரியம் கேக்குறான். the Lord asked Moses 2 things. என்ன கேக்குறான் தெரியுமா? You know what Moses asked the Lord? நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். Lord, I should know you. உம்முடைய வழியை அறிய வேண்டும். And I should know your way. 33ஆம் அதிகாரம் 12-13 படியுங்கள். Verse 12 and 13. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அழைந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், வாசிங்கள், நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் ஆண்டவரே. Lord, teach me thy way. நான் உம்மை அறிய வேண்டும், உம்முடைய வழியை நீர் எனக்கு அறிவிக்க வேண்டும். Lord, show me thy way that I may know thee. 2 காரியங்களை கேட்கிறார். He asked 2 things. நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். I need to know thee. உம்முடைய வழியை நீர் எனக்கு அறிவிக்க வேண்டும். And you have to show me your way. இதை கேட்ட உடனே தான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். When Moses asked these 2 things, that is when the Lord says, my presence shall go before thee. நாமும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். We should also ask the ஆண்டவரே, Lord, இந்த வருஷம் ஃபுல்லா நான் எத்தனையோ காரியங்களை அறியிறேன். இப்போ பிள்ளைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க படிப்பு, விசுவாசிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பிசினஸ் காரியம், இப்படி உலக காரியங்களை எவ்வளவோ அறியறதுக்கு நீங்க பிரயாசப்படுகிறீர்கள். when you consider children, they have their studies, and believers, they have their business or their job. So in the world you are venturing into many things to know that. ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும்? But you know what you should say to the உம்முடைய Lord? கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், Lord, if now I have found grace in thy நான் sight, உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். I need to know thee. பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? You know what Saint Paul கர்த்தராகிய said? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். I count all things as dung so that I can have the knowledge of the Lord Jesus கர்த்தரை Christ. அறிந்து கொள்வதற்காக எந்த விலைக்கரையையும் செலுத்த ஆயத்தமா இருக்கணும். You should be ready to pay any price in order to know the Lord. கர்த்தரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How do we know the Lord? கேள்வியினாலே அறிவு வரும். Through hearing. நல்ல சத்தியத்தை கேட்க வேண்டும். Hear the truth and the எல்லா doctrine. கூட்டங்கள் ஜெபங்களுக்கு வந்து கர்த்தரை குறித்து அறிகிற அறிவுல நீங்க வளர வேண்டும். Come for all the prayers and meetings and grow in the knowledge of the Lord. இந்த அருமையான பைபிள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given us this wonderful word of God. இரவும் பகலுடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுதான் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவின் பொக்கிஷம். Blessed is the man that meditates in your word day and night, and he will be blessed. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. You have come to the morning எத்தனை பேர் service. இன்னைக்கு காலையில 5 அதிகாரம் படிச்சிட்டு வந்தீங்க? How many of you have read 5 chapters today? கை தூக்குங்க.
இன்னைக்கு காலையில நான் 5 அதிகாரம் படிச்சேன்னு கைதுங்க. Today morning I've read 5 chapters. பைபிளே படிக்காம பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. Without reading the word of God, you've come to the உங்களை நீங்களே ஏமாத்திக் கொண்டிருக்கிறீர்கள். You have cheated yourself. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are deceiving yourself. ஓ, கர்த்தரை குறித்து அறிகிற அறிவை நீ கேட்டால் கர்த்தர் சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். If you ask the Lord to know about him, then the Lord will say, my வழியை எனக்கு அறிவியும் ஆண்டவரே. Secondly, Lord, teach me or show me your way. ஆண்டவரே, வழியை எனக்கு சொல்லித்தாங்க. Lord, show me your way. யாருக்கா தெரியுமா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு? Does anyone know what is going to happen tomorrow? இங்க இருக்கிற யாருக்காவது tomorrow what will happen உங்களுக்கு தெரியுமா? Does anyone here know what is going to happen tomorrow? தெரியாது. No. அப்ப நீங்கள் ஒரு பேதையை போல தேவ சமூகத்தில் நம்முடைய வழியை எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்க வேண்டும். So as a simple man devoid of understanding, you need to ask the Lord, Lord, show me your way. நீர் என்னை பேச சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறது உண்மை என்றால், if it is true that you have called me by my name, கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், if it is true that I have received grace in your sight, நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். I need to know you. உம்முடைய வழியை நீர் எனக்கு அறிவிக்க வேண்டும். And show me your way. இந்த ரெண்டு காரியத்தை கேட்ட உடனே, when he asked two things, உடனே ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். Immediately the Lord said, my presence shall go before thee. இப்ப அந்த ரெண்டு வசனத்தை சேர்த்து படிங்க. Now read these two verses together. 13 14. 33 அதிகாரம் 13 14. 13 and 14. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் எனக்கு இப்பொழுது கிருபை கிடைத்ததானால், உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக. நல்ல கவனிங்க அந்த கன்ஜெக்ஷன் வேர்டு, அதற்கு அவர். எதற்கு அவர்? உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால், என்னை நீ பேச சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறதானால், நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அறிகிற அறிவுல PhD பட்டம் வாங்க. உலக பிரகாரமான காரியத்தை அறிஞ்சுக்க போகாதீங்க. உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் அனித்தியமான காரியங்கள், அழிவுக்குரிய காரியங்கள், பாவத்துக்குரிய காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், மாம்ச இச்சைக்குரிய காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை அறிய போகாதீங்க. பாவத்தை அறிகிற அறிவு மரணத்தை உண்டாக்கும். ஜீவனுள்ள தேவனை அறிய வேண்டும். மோசே தான் கேட்கிறான், நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய வழியை நீர் எனக்கு அறிவிக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியம் கேட்ட உடனே கர்த்தர் மோசேட்ட சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ ஆண்டவர் அறிகிறதுக்கு ஆசைப்படுறியா? அவருடைய வழியை நீ அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? Do you want to know the ways of God and know the Lord? என்னுடைய சுய வழி வேண்டாம். I don't need my own ways. துஷ்ட மனுஷங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தவற நடத்துவாங்க, அந்த வழி வேண்டாம். Bad friends will lead you in a wrong way. You don't need that way. பிசாசுடைய வழி வேண்டாம். You don't need the way of Satan. மனசு மாம்சம் போல ஜீவித்த அந்த சுய வழி வேண்டாம். You don't need your own ways when you live according to your whims. உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் ஆண்டவரே. Lord, teach me your ways. மொத்த 4 வழிகள் இருக்குது. There are 4 ways. ஒன்று கர்த்தருடைய வழி, way of the Lord. இரண்டாவது சுய வழி, self. மூன்றாவது மனுஷருடைய வழிகள், way of man. மனுஷனுனை நடத்துகிற தவறான வழிகள், the wrong ways being led by men. நாலாவது பிசாசின் வழி, and the ways of Satan. பிசாசின் வழினா என்ன தெரியுமா? You know what is the way of Satan? உன்னை பாவம் செய்ய வைக்கிறதா பிசாசின் வழி. The way of Satan is to make commit sin. மனுஷனுடைய வழினா என்ன தெரியுமா? You know what is the way of man? உன்னை தவறா கைட் பண்றது, மிஸ்டைரக்ட் பண்றது, தேவ சித்தத்தை விட்டு விலக செய்யறது, அதான் மனுஷனுடைய வழி. Misguiding you, taking you astray from the presence of God, that is the way of man. சுய வழினா என்ன தெரியுமா? You know what is the self way? கண்ணியிலையும் சோதனையிலையும் போய் நீங்களே விழுந்து சிக்கிக்கிறது. You yourself falling into a snare and temptation. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். Each man is enticed by his own lust and tempted. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். There are ways that seem good in the sight of man, but the end thereof are the ways of death. மரணத்திலேயும் கண்ணியிலேயும் போய் சிக்கிக் கொள்ளும்படியாக நீ சுயமாக போகிற வழிகள். These are ways that you go on your own accord in order to reach death. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் தீர்மானம் பண்ணுங்கள். At the beginning of this year you take a decision. ஆண்டவரே, எனக்கு சுய வழிகள் வேண்டாம். Lord, I don't need my self way. மனுஷீக வழிகள் வேண்டாம். I don't need the ways of man. எந்த தவறான மனுஷனும் என்னை நடத்த கூடாது. Men should not lead me in the wrong path. Bad friendship எனக்கு வேண்டாம். I don't need bad friendship. எந்த மனுஷனுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். And I will not be brought on the power of any man. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். You are brought with a price. மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். So do not be brought on the power of man. கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், யாருக்கு அடிமைப்படாத.
Don't have a boyfriend or a girlfriend. Don't be brought under the power of anything. எந்த மனுஷனுக்கு உன் மேல அதிகாரம் கிடையாது. No man has any authority over you. அவர்தான் உன் ஆண்டவர். He is your Lord. அவர் உன்னை ஆட்கொண்ட பிதா. He is the Lord who has created you. அவர் உன்னை சிருஷ்டித்தவர். He is the one who has created you. தவறான மனுஷிக வழிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Don't give ways to evil ways of man. பிசாசின் வழிகளுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டாம். Neither give place to the work of Satan. பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறான். Satan is committing sin from the beginning. அவன் மனுஷ கொலைபாதகன். He is the slayer of man. உன்னை பாவம் செய்ய வைக்கிறதா அவனுடைய வழி. It is his way to make you commit sin. அப்ப நீ ஆண்டவரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும்? You know what you should say to the Lord? மோசே போல ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு சொல்லித் தாங்கப்பா. Like Moses, you say, Lord, teach me your way. நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது ஒரு ஆண்டவர் தூது கொடுப்பார், அதான் அவருடைய வழிகள். When you come to the Bible study, the Lord will give you a word. That is his way. அப்படி ஆண்டவருடைய வழியை நீ அறிந்து கொண்டால், so if you know the way of God, ஆண்டவர் மோசேக்கு சொன்ன மாதிரி சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். The Lord will say, just as he said to Moses, my presence shall go before thee. இந்த உலகத்துல உங்க கையில கோடி ரூபாய் இருக்கலாம். In this world you might have even 1 crore rupees. உங்க கையில கோடி ரூபாய் இருக்கலாம். Even if you have crores of rupees. ஆனா தேவ சமூகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், but if you don't have the presence of God, அந்த கோடி ரூபாய் வேஸ்ட். that crore of rupees is of no use. உங்க கையில ஒரு பைசா கூட இல்லாம இருக்கலாம். but if you could be in a situation not having any even 1 paisa. உங்ககிட்ட ஃபுல்லா தேவ சமூகம் இருந்துச்சுனா, but if you have the presence of God, அதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல். that is your rest. ஹalleluya. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருடைய சமூகம் நம்மளோட கூட இருந்தால் போதும். through this year, if the presence of God is with us, that is enough. அவருடைய சமூகம் இருந்தால் இளைப்பாறுதல் உண்டு. if his presence is there, there is rest. மோசே 2 காரியம் கேட்கிறான். Moses asked 2 things. ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். Lord, that I might know thee. நீங்கள் ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே நான் உம்மை குறித்து அறிவில ரொம்ப குறைவுள்ளவனா இருக்கிறேன். even you say to the Lord, Lord, I am very weak and I have shortcoming in knowing you. எனக்கு நல்ல பைபிள் நாலேஜ் இல்ல. Lord, I don't have a good Bible knowledge. ஆண்டவரே உம்மை குறித்து அறிவில நான் மிகவும் குறைவுள்ளவனா இருக்கிறேன். I am very low and have a lot of shortcoming in your knowledge. உம்மை அறிவின் மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். Lord, I need to have the greatness of your knowledge. என்னுடைய சுய வழியோ மனுஷிக வழியோ பிசாசின் வழியோ வேண்டாம். I don't need my ways, the ways of man or உம்முடைய வழியை நான் அறிந்து கொள்ள வேண்டும். but I need to know your ways. நீங்கள் இப்படி தீர்மானம் பண்ணும்போது, when you take a decision like that, உங்களுடைய ஆபரணங்களை கழற்றி போடும்போது, when you put away your ornaments, புறம்பான அலங்கரிப்பு வேண்டாம் என்று சொல்லும்போது, when you say I don't need outward adornment, கர்த்தரை தேடும்படிக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எல்லா கூட்டங்கள் ஜெபங்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, when you come to the tabernacle and seek the Lord in all his ways, கூடார வாசலில் எழும்பி நின்று அந்த மேக ஸ்தம்பத்தை பார்த்து கர்த்தர் மோசேயோடு பேசுறதை கண்டு நீங்கள் அந்த அதுக்கு செவி கொடுக்கும்போது, when you give ear to the Lord speaking with Moses in the tabernacle, ஆண்டவர் தரை மட்டும் குனிந்து நீ பணிந்து அவருக்கு நீ துதி செலுத்தும்போது, he is your Lord, and when you surrender yourself bowing down your head to the earth, அவரை நீ அறிந்து கொள்ள பிரயாசப்படும்போது, when you take steps to know him, அவருடைய வழியை நீ அறிய முற்படும்போது, when you take steps to know his ways, வலது கையை பிடித்துக் கொண்டு சொல்லுவார், the Lord will take hold of your right hand. மகனே என் மகளே, oh my son, my daughter, ஒருதான வழியிலே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். in the ways that you go, my presence shall go with thee. தூதர்களை உனக்கு முன்பாக நான் கட்டளையிடுகிறேன். I will send my angels before you. அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை மேற்கொள்வார்கள். and they will overcome all the enemies who rise up against you. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். and I will give you rest. எத்தனை பேர் இந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள்? how many of you believe the promise of God? கண்களை மூடி முழங்கால் படிடுங்கள். let us all close our eyes and pray on our knees. கர்த்தருடைய சமூகத்தை நமக்கு நிறைவாய் தருகிற நேரம். oh graciously the Lord is giving us his presence. அவருடைய சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். when you obey to the presence of God and the word of God, that is when you receive a blessing from God. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியங்களை நாமும் செய்ய வேண்டும். let us also do the same things that the children of Israel did. நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். we are the spiritual Israelites. பொன்னாபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறது கர்த்தரை துக்கப்படுத்துறதான காரியம். when you wear gold ornaments, you are grieving the Lord. நீங்கள் இன்னும் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். you are still stiff-necked people. Let us not be like that. எல்லாரும் ரகசிய கிறிஸ்தவர்கள் தவிர மற்ற விசுவாசிகள் எல்லாரும் இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள். other than secret Christians, let every other believer take a decision today. இனி எனக்கு பொன்னாபரணங்கள் வேண்டாம். I don't need gold ornaments any further. முத்துக்களினாலாவது பொன்னினாலாவது நான் என்னை அலங்கரித்துக் கொள்ள மாட்டேன். I will not adorn myself with pearls or with gold. புறம்பான அலங்கரிப்பு எனக்கு வேண்டாம். I don't need an outward adornment. உயர்ந்த வஸ்திரம் கூட எனக்கு வேண்டாம். I don't need a costly array. தகுதியான வஸ்திரத்தை நான் போட்டுக்கொள்வேன். I will only wear modest apparel. எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுகிறீர்கள்? how many of you take a decision
கர்த்தரை தேடும்படிக்கு பாளையத்துக்கு புறம்பே ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஜனங்கள் போனது போல, just as the people went to the tabernacle without the camp, பாளையத்துக்கு புறம்பே அவருடைய நிந்தையை சுமந்து பாடுபடும்படியாக புறப்பட்டு போவோம். let us all go without the camp in order to bear the reproach of Jesus. ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு போங்கள். Let us all proceed to the அங்கே tabernacle. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். There the Lord is communing with you. அந்த கூடாரத்தின் வாசலிலே மேகஸ்தம்பம் இறங்கி வருகிறது. There at the door of the tabernacle, அதை உங்களுடைய விசுவாச கண்களால் காணுங்கள். you see that with your eyes of faith. கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிறார். And there the Lord communes through Moses. கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் பேசுவார். In the same way, throughout this year, the Lord will speak to you through His servants of God. எதற்காக? Why? நீ கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக. So that you can know the Lord. நீ அவருடைய வழியை அறிந்து கொள்வதற்காக. So that you can know His ways. கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். The Lord will talk with you. அவர்தான் உன்னுடைய ஆண்டவர். He is your Lord. உன்னுடைய கூடார வாசலில் எழுந்து நின்று அவரை பணிந்துகொள். Stand up at the door of your tent and worship the Lord. பணிந்துகொள். Worship the Lord, bowing down. கூட பணிந்துகொள். To worship Him with fear and trembling. பணிந்து கொண்டு அவரை தொழுது கொண்டால், if you worship Him with fear, அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். His presence will go before you. கண்கள் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. You will receive grace and mercy. அவருடைய பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். He has called you by name. அவருடைய சமூகத்தில் உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. Oh, there is rest in His presence. சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. There is joy forevermore. அவருடைய சமூகத்தில் மகிமையும் வல்லமையும் உண்டு. There is glory and power in His presence. கனமும் மகிழ்ச்சியும் உண்டு. And there is joy and peace. எனவே அவருடைய சமூகத்தினால நிறையப்பட வாஞ்சிக்கிறீர்கள். How many of you want to be filled with the presence of God? அவருடைய சமூகம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many of you will say, Lord, I need your presence. எனக்கு இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம் அப்பா. Lord, I don't need anything else in this world. சமூகம் மாத்திரம் எனக்கு போதும். I need only your presence, O Lord. இளைப்பாறுதல் மாத்திரம் எனக்கு போதும். Your rest alone is enough. நீர் எனக்கு முன்னே செல்லவீராக. Lord, you go before me. உம்முடைய தூதர்கள் எனக்கு முன்னே செல்லட்டும். And let the angels of God go before me. எல்லா சத்துருக்களை சங்கரிக்கும்படியாக. In order to destroy all the powers of the enemy. ஒரு தூதனை நமக்கு முன்னே அனுப்புகிறார். The Lord is sending His angel before us. நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை அவர் சபையாக்க போகிறார். And that angel is going to go before us, make the crooked path straight. புதிய தீர்மானம் பண்ணுங்கள். Let us take a new decision. இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். Let us take a decision like the children of Israel. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவோமாக. Let us all humble ourselves in the presence of God. முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். With tears on our knees, let us say unto the Lord, உம்முடைய சமூகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Lord, I need your presence. எங்களுடைய ஆபரணங்களை நாங்கள் ஓரை மலையருகே கழட்டி போடுகிறோம். Lord, we put away our ornaments at Mount Horeb. நாங்கள் புறம்பான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். We will not give importance to outward adornment. நாங்கள் கர்த்தரை தேடும்படிக்கு நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we surrender ourselves to seek the Lord. நியாயமானபடி கர்த்தரை தேடுவோம். Let us seek the Lord with the due way. கூடார வாசலில் எழுந்து நின்று பாருங்கள். Let us stand up at the door of the tabernacle. ஒரு மேகஸ்தம்பம் இறங்கி வருகிறது. Oh, the cloud is coming down. கர்த்தர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை கேட்போமாக. Let us hear the word of the Lord. கூடார வாசலில் எழும்பி நின்று கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். Let us stand at the door of the tabernacle. நீங்கள் பணிந்து கொண்டால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். If you worship the Lord, then the Lord will come. அவருடைய வழியை உங்களுக்கு அறிவிப்பார். He will teach you His ways. நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். And you will know Him. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். His presence will go before you. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். And the Lord will give you rest. Hallelujah.